நேத்து காலையில ஒரு ட்ரெயின் மோதி ஸ்கூல் பஸ்ல இருந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இந்த ஆக்சிடென்ட்ல காப்பாத்த போன ஒருத்தரும் பாத்தீங்கன்னா தெரியாம அறுந்து விழுந்த கரண்ட் கம்பியை மிதிச்சு அவரும் இறந்து போயிருக்காரு. நேத்து காலையில விழுப்புரத்துல இருந்து மயிலாடுதுறை நோக்கி போயிட்டு இருந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பஸ்ல மோதி 3 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் அது போக அந்த வேன் டிரைவர் பாத்தீங்கன்னா இப்ப ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல குடும்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த அக்கா தம்பின்னு 2 பேர் இறந்து போயிருக்காங்க. முழுக்க காரணம் அந்த கேட் கீப்பர் தான். சோ அவர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணாம விட்டாரு. அதனால ட்ரெயின் வரது தெரியாம இந்த பஸ் வந்து ட்ரெயின் ட்ராக்க கிராஸ் பண்ண போயிடுச்சு. இதுல இன்னும் குடும்பம் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ அந்த விழுந்து கிடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நபர் பாத்தீங்கன்னா போயிருக்காரு. சோ இந்த ஆக்சிடென்ட்ல மின் கம்பி பாத்தீங்கன்னா அருந்து விழுந்திருக்கு. அது தெரியாம அதை அவர் மிதிச்சு அவருமே அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. முக்கிய காரணங்களா பாத்தீங்கன்னா சிக்னல் போடல, அது மட்டும் இல்லாம ட்ரெயின் ஹாரன் சவுண்ட் எதுவுமே இல்ல, ட்ரெயின் வரதுக்கான எந்த விதமான அறிகுறியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாமே சொல்றாங்க. கிட்டத்தட்ட ட்ரெயின் மோதி ஒரு 50 மீட்டருக்கு ட்ரெயினோட அந்த பஸ் இழுத்துட்டு போய் வீசி எறியப்பட்டிருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.